இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கும் இன்றைக்கு ஒரு பொன்னாள் அது. அவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வாய்ப்பு இன்று அவையில் அரங்கேறியது. படத்தின் பெயர் தர்மன். உலகநாயகன் அண்ட் மகேந்திரன் இணைந்து தயாரிக்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிம்ரன் பாட்டியா இருவரும் இணைந்து நடிக்க தயாராகும் படம்தான் தர்மன். இந்த தர்மன் படத்தினுடைய விழாவுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆர்கேஎஃப்பில் தான் அந்த பட விழா நடந்தது. தொகுப்பு சின்ன விழா ஆஃபீஸ் அளவில் நடத்தலாம் அப்படிங்கிற அளவில் அந்த கார் பார்க்கிங் ஏரியாவிலேயே ஒரு சின்ன மேடையை போட்டு அங்கே எல்லாமே அமர்ந்திருந்தாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க விஐபிஸும் வந்திருந்தாங்க. கலைப்புலி தானு, இந்த மாதிரி பிரமுகர்கள்லாம் வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போவுமே விழாக்களுக்கு வரும்போது அவர் ஒரு துள்ளலோடு தான் வருவார். அதுவும் இது நண்பருடைய படம், நண்பர் தயாரிக்கும் படம். இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு 50 ஆண்டுகள நட்பினுடைய வெளிப்பாடாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் கேட்டுக்கொண்டது இருக்கிற நான் சேர்ந்து படம் பண்ணுவோம்னு உறுதி கொடுத்த ரஜினிகாந்த் அந்த நேற்று உற்சாகமாக வந்திருக்கணும். அவர் வர முடியாததுக்கு காரணம் மன்னிக்கணும் முதலமைச்சர் விஜயினுடைய ரசிகர்கள் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளால் ரஜினிகாந்தை கொச்சைப்படுத்தி வசைப்பாடியிருந்தார்கள். ஏன்னா அவர் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலையா? பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லலைன்னா அவர் புகழ் என்ன இறங்கிருமா, இல்லை இவர் புகழ் தான் ஏறிடுமா? ஒன்றும் இல்லை. அப்போது நீ என்ன நினைக்கிற? ரஜினிகாந்த் வாழ்த்து சொன்னாதான் அவருடைய பிறந்த நாளே நிறைவேறும், புகழடைவார், புகழுக்கு உச்சம் தேடும் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க ஐயா. தயவுசெய்து எங்கள் ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சி கேளுங்க ஐயா. ரஜினிகாந்தனுடைய புகழ் உலகளாவிய புகழ். அப்போ எங்கள் விஜயனுடைய புகழ் என்ன உலகளாக இல்லையா? இல்லை தம்பி, தப்பு பண்ணுறீங்க. ஒரு உலகத்திலே ஒரு சில குறிப்பிட்ட ஏரியா தான் உங்கள் ஏரியா. இங்கே தமிழ்நாட்டிலே 8 ஏரியா உங்கள் ஏரியா இல்லை. 8 ஏரியாவில் ஒரு தொகுதி கூட 8 தொகுதிகளில் 8 மாவட்டங்களில் ஒரு தொகுதிகள் கூட ஜெயிக்கல இல்லை. அது மாதிரி தான் உலகத்தில். ஆனால் உலகத்தில் தமிழ் பேசக்கூடிய எல்லா இடங்களிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் சொல்லுவார், பெயர், பணம், புகழ் இவைகளை விட எனக்கு மிகுந்த சக்தியை கொடுத்திருப்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அப்படிப்பட்ட மனிதன். அவர் புகழை நாடி எங்கேயும் ஓடலை. கட்டிய மனைவி தான் தெய்வம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு மனைவி தான், லதா ரஜினிகாந்த் தான். வேறு யாரும் கிடையாது. ரகசிய தொடுப்பெல்லாம் கிடையாது அவருக்கு. பத்தினியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அந்த உத்தமன் நடித்த படத்தின் பெயர் தர்மன். அவருக்கு ஏற்ற தலைப்பு. ஆனால் சப்ஜெக்ட் எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தெரியுமா? ஒரு டாக்டருடைய சப்ஜெக்ட். அந்த டாக்டர் அவர் அந்த படத்தில் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா, விளம்பரங்க இந்த படங்களை பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கும். இவர் ட்ரெஸ் போட்டுப்பார். அந்த ஆப்ரேஷனுக்குரிய அந்த ட்ரெஸ் போட்டிருப்பார். கையில் ஆப்ரேஷன் கத்தி இருக்கும். முகத்தில் கண்களில் ஒரு கோபம் இருக்கும். ஆக இவர் கோபமும் குணமும் கொண்ட ஒரு டாக்டர். அதை பிரதிபலிக்கிற கேரக்டர். அந்த கேரக்டர் தான் அஸ்வத் மாரிமுத்து அழகாக பின்னி அழகாக கொண்டு வர போகிறார். இன்னையிலேருந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரஜினிகாந்தை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க. நம்ம அளவில் மட்டும் இல்லை, பாலிவுட்லேயும் பெரிய அவருக்கு நல்ல பெயர் உண்டு. இந்தியா முழுக்க தெரிந்த மனிதர்களில் முக்கியமான 2 நடிகர்கள் உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் தான்.
கேசி பொகாடியான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிந்தியில் பெரிய டைரக்டர் கேசி பொகாடியா. கிட்டத்தட்ட 5 படங்கள் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த். அவர் சொல்கிறார், பொகாடியா சொல்கிறாரு, நான் கிட்டத்தட்ட 5 படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட. ரொம்ப எளிமையான மனிதர். அவரை மாதிரி எளிமையான மனிதர்களை நான் பாலிவுட்டில் பார்த்ததில்லை. என் படம் ஷூட்டிங்க்காக ஒரு நாள் அவர் சென்னையிலேருந்து மும்பை வர்றாரு. ஏர்போர்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் ஆள் போகலை. ப்ரொடக்ஷன் ஆள் போகலையேன்னு சொல்லி அவர் அப்படியே திரும்பி சென்னை போயிடல. ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு ஜூஹுக்கு வந்தார். ஜூஹுவில் தான் இங்கே ஷூட்டிங் நடக்குது. ஜூஹுக்கு வந்துட்டார். வந்தவர்கிட்ட கையில் காசு இல்லை, டாக்ஸிக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ப்ரொடக்ஷனில் வந்து காசு கேட்குறாரு. என்கிட்ட படம் இல்லை, டாக்ஸிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர். இந்த பாலிவுட் ஸ்டார்லாம் இருக்காங்க பாருங்கள், இந்த சூப்பர் ஸ்டார், அவங்கெல்லாம் டாக்ஸியில் வரமாட்டாங்க. பெரிய கார் அனுப்பணும், லக்ஸூரியஸ் கார் அனுப்பினா தான் அவங்க அதில் வருவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் மிகவும் எளிமையானவர், பழகுவதற்கு பண்புள்ளவர், நல்ல மனிதர் அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு விபத்தினால் இங்கே ஒரு மாற்றம் நடந்து போயிடுச்சு. அந்த மாற்றத்தினுடைய காரணமாக இருந்த அவருடைய ரசிகர்கள் தராதரமின்றி பேசுகிறார்கள். ஏற்கனவே தராதரமின்றி பேசினதுனால தான் அவர் காக்கா குருவி கதையெல்லாம் சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மனிதன் இறங்கி வந்தால், அந்த மனிதர் வந்து தன்னுடைய ரசிகர்களை உசுப்பி விட்டால் உங்களால் தாங்க முடியுமா? எண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு பொறுப்பில் ஒரு பொறுப்பில் அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சராக விஜய். அவர் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரா என்னன்னே தெரியல. இந்த மாதிரி ரசிகர்கள் இதெல்லாம் அதாவது ஆதவ் அர்ச்சுனான் இருக்கார் பார்த்தீங்களா, அமைச்சர். அவர் கிட்டத்தட்ட அவர் கையில் ஒரு 800 பேர் இருக்காங்களாம். அந்த இன்ஸ்டாகிராம், இந்த மற்ற ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் கையாளுவதற்கு 800 பேர் இருக்காங்களாம். ஒருத்தன் ஒரு நாளைக்கு 4 ட்வீட் போடணும்னா அவன் கதை என்ன ஆச்சு? அந்த 800 பேரும் போட்டான்னா என்ன ஆச்சு? இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்டம் போடலாமா? சரி விடுங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த படத்தை அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். ஜூலை மாதம், அதாவது ஜூன் இறுதி இப்போ நடக்குது. ஜூலை மாதம் ஆரம்பித்த உடனே அவர் தன்னுடைய படப்பிடிப்புக்கு கிளம்பி போயிடுவார். அன்பறிவு டைரக்ஷனில் அவருடைய படப்பிடிப்புக்கு அவர் கிளம்பி போயிடுவார். இதையும் நான் முன்னதாகவே சொல்லிக்கிறேன். ஏற்கனவே இந்த பூஜை விஜயத்தெல்லாம் நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். ஆனால் இதையும் சொல்லிக்கிறேன். ஜூலை ஆகஸ்ட்டு தொடக்கம் அன்பறிவு படம். ஏன்னா அந்த படம் ஷூட்டிங்க்கு முதல் கட்டம் போய்கிட்டு இருக்கும்போது இருந்து கவனிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. இவருடைய கடமை எல்லாம் தன் தலைமையில் ஏற்றிக்கிட்டு இவரோட அண்ணன் வந்து சந்திரஹாசன் மாதிரி செயலாற்றுகிறார் நம்ம மகேந்திரன். இன்றைக்கி மகேந்திரன் தான் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு எல்லாமே. அவருடைய துணையோடு தான் எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் வந்து கலை இயக்கம் அப்படி இப்படின்ட்டு இவர் போய்கிட்டு இருப்பார். நிர்வாகத்தெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அந்த நிர்வாகத்தெல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் நம்ம மகேந்திரன் இருக்கார். சரி, அடுத்து நம்ம வேறொரு அரசியல் மேட்டருக்கு வருவோம். விஜய்க்கு பிறந்தநாள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வாழ்த்துக்கள் சொன்னார்கள், விழாக்கள்லாம் கொண்டாடினார்கள், வான வேடிக்கைகள்லாம் நடந்தது, ஆடம்பரமான ஆட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு கவலை என்ன இருந்துச்சுன்னா, திரிஷா வாழ்த்து சொல்லலையே, திரிஷா ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குறை இருந்தது. அதாவது அவருடைய ரசிகர்களுக்கு குறை இருந்தது. ஆனால் திடீர்னு திரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு படத்தை போடுறாரு. விஜய் வந்து கலர்ஃபுல் ஷர்ட்டில் இருக்கார், பூ போட்ட சட்டையில் இருக்கார். முன்னால் கேக்கு, பலவித கேக்குகள், பக்கத்தில் திரிஷா புன்னகையோட.
அந்த பார்வையிலேயே ஒரு பெரிய தீட்சண்யம் இருக்குது. படத்தை பார்த்தாவே தெரியுது. அதுக்கு அவர் கேப்ஷன் என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? நான் அப்படியே சொல்கிறேன். பெர்சன் ஹூ மேக்ஸ் இட் ஆல் ஒர்த். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னால்தான் எல்லாமே அர்த்தம் உள்ளதாகிறது. எல்லாம் நீயே. உன்னால் தான் ஒரு பொருள் முழுமையடைகிறது, உன்னால் தான் ஒரு காதல் முழுமையடைகிறது. இப்படி என்ன அர்த்தம் வேணாலும் கொள்ளலாம் அதற்கு. அதாவது சொல்லுபவர் யார் என்பதை பொறுத்து இருக்காது. இவர் சொல்லுகிறார், உன்னால் தான் எல்லாமே அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. இதற்கு அர்த்தம், இதுக்கு விரிவான விரிவுரை நாளடைவில் தெரியுமா, இல்லை வழக்குகள் முடிந்த பிறகு தெரியுமாங்கிறது அது எதிர்காலத்தினுடைய கைகளில் விட்டுடலாம். அந்த இதுக்கு நம்ம போக வேணாம். இந்த த்ரிஷாவினுடைய ட்வீட்டு, இந்த இது இன்ஸ்டாகிராமை பார்த்த நடிகை சார்மி இருக்காங்கல்ல, அவங்க இப்போ ஆந்திராவில் பெரிய ஆள் ப்ரொடியூசர். அவங்க இப்போ நம்ம இன்விசிபிள்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் பார்வையற்றவராக நடிக்கிறார். ஆனால் அவர் சுயமாக தீர்ப்பு சொல்லக்கூடியவர். ஒரு பார்வையற்றவர் சுயமாக தீர்ப்பு சொல்லுகிறவர்கள்னால் ஜட்ஜில் உட்காந்து இல்லை, சமூக விரோதிகளுக்கு, எதிரிகளுக்கு, இந்த சமூகத்தை சீரழிப்பவர்களுக்கு தீர்ப்பளிக்கிற அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? ஆந்திராவில் எப்படி கொடுப்பாங்க? ஆந்திரா படங்களில் எப்படி இருக்கும்? அங்கே வன்முறை தானே. அந்த ஒரு கேரக்டரில் வித்தியாசமாக நடித்து கொண்டு இருக்கிறார் நமது விஜய் சேதுபதி. அந்த தகவலையும் சொல்லிவிட்டு, நம்ம பிக் பாஸ், அந்த பிக் பாஸில் வந்து காமன் ஜட்ஜுன்னு சொல்லி ஒரு ஆளை போடுறாங்க. அதை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அண்மையில் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து ஒரு காணொளி மூலமாக வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி ஒரு தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள் எப்போவுமே வித்தியாசமானவங்கள்ங்கிறத இந்த இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் என்ன மாதிரி சேனலுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து வம்பு வழக்கு எல்லாமே, எல்லா அக்கிரமும் எல்லாமே நடக்கும். அதை தட்டி கேட்கக்கூடியவர் ஒரு வாரத்தில் 2 நாள் வருவார். மற்ற நாட்களில் அதெல்லாம் சேர்த்து கேள்விகள் கேட்டு இது பண்ணுவார். இது போக அந்த தொகுப்பாளரை போக ஒரு காமனாக ஒரு ஜட்ஜு, அது யார், அது நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த பொறுப்பை படைச்சாங்க. அதில் வனிதா, அதாவது விஜயகுமாருடைய புத்திரி வனிதா, 45% ஆதரவு அவங்களுக்கு. ஆரி அர்ஜுன் இருக்கார்ல, அவருக்கு 10%. ஜூலி, அதாவது நம்ம இந்த ஜூலி, மெரினா பேச்சு ஜூலி, அவங்களுக்கு 14%. தீபக் 31%. அப்புறம் நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே, இப்போ தானே கல்யாணமாகி இப்போ இது குழந்தை உண்டாகிருக்கு. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியான்னு சொல்லிக்கிறோம். குழந்தை உண்டாகிருக்கு. அவங்களுக்கு 31% தான். அப்போ இதன்படி பார்த்தா அந்த காமன் ஜட்ஜாக வந்து உட்கார போகிறது வனிதா விஜயகுமார். அப்போ லொல்லுக்கும் பஞ்சம் இருக்காது, மற்ற சண்டைக்கும் பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் பிக் பாஸ் அமர்க்களமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். சட்டசபையை பற்றி, நம்ம சட்டசபை பற்றி பேசுகிறது தப்பு இல்லை. ஆனால் முதல் நாள் வந்து ஒரு அந்த சட்டசபை நிகழ்ச்சியை இப்போ இது டிவியில் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம சபாநாயகர் என்ன சொன்னார்னா, பேரவையில் உறுப்பினர்கள் கேலி செய்யும் வகையில் சைகை மொழி அல்லது முகபாவனை செய்வது அவையின் கண்ணியத்தை குறைக்கிறது. அது விரும்பத்தகாத செயல். இது போன்ற செயல்கள் தொடர்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதல் நாள் சட்டசபையில் மாண்புமிகு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் முதல்வர் விஜய் சட்டசபையில் அந்த தீர்ப்பு, அதாவது பதிலுரை இருக்கும்ல, அந்த பதிலுரையின் போது
சைகை இல்லை, நடிச்சே காட்டுறாரு. அப்பாவை எங்கே அப்படின்னு கேலி பண்ணுறாரு எதிர்க்கட்சி தலைவரை. எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இல்லை. அப்பா யாருங்கிறது தெரியும், மு.க. ஸ்டாலின். ஒரு சிறு கதை நான் சொல்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு இப்படியே சைகை காட்டுறாரு. இது உடல் மொழி இழிவுபடுத்தா? இது உடல் மொழி இல்லையா? இது இழிவுபடுத்தாதா? சரி, அதை அடுத்தது என்னன்னா கேட்குறாரு, ஒரு ஆக்ஷன் பண்ணி காக்கட்டுமான்னு கேட்குறாரு. கண்ணியமிகு அவைத்தலைவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆக்ஷன் பண்ணுற இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆக்ஷன் பண்ணுற இடமா இது சட்டசபை? நடிக்கிற இடமா அது? ஸ்டூடியோவா அது? பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இவர் உடனே இப்படி காட்டுறாரு. இது யாரை சுட்டி காட்டுறாரு, கிண்டல் பண்ணுறாருங்கிறது தெரியுதா? மு.க. ஸ்டாலின். இந்த கூட்டணியெல்லாம் வெற்றிகரமாக முடிந்த பிறகு ஒரு காரில் ஏறும்போது பத்திரிகையாளர்களை பார்த்து இப்படி ஒரு சைகை காட்டுவார்ல, அதை காட்டி கிண்டல் பண்ணுறாரு. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, கிண்டல் பண்ணுங்கள், அது ஒரு சட்டசபையில் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க பதில் சொல்லுவாங்க. இது எப்படியோ அந்த சட்டசபை இனிமேல் இப்படித்தான் தமாஷா நடக்க போகும். ஆனால் கண்ணியம் இருக்குல்ல, சபைக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குல்ல, ஒரு மாண்பு இருக்குல்ல, அது குறையக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடல்நலமற்று இருந்த காலம். உடல்நலம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சட்டசபைக்கு வந்திருக்க எல்லா எதிர்க்கட்சி மெம்பர்களுக்கும் தெரியும், ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் தெரியும். ஒரு கவலையில் எல்லாருமே இருக்காங்க. அண்ணாவுக்கு இந்த மாதிரி உடல்நலம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையில் இருக்காங்க ஆளுங்கட்சி உறுப்பினர்கள். அப்போ விநாயகம், அதாவது திருத்தணியை மீட்டவர்னு சொல்லி அவருக்கு பேர். அவர் தமிழரசு கழகத்தில் இருந்தார். அப்புறம் வேறு கட்சியில் காங்கிரஸில் சேர்ந்து காங்கிரஸ் மெம்பராக சட்டசபைக்கு வந்தார். அவர் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். அப்போ அவர் கேட்குறாரு, அவர் பேசும்போது சொல்கிறாரு, யுவர் டேஸ் ஆர் கவுண்டட் அப்படிங்கிறாரு. உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. இது அண்ணாவினுடைய உடல்நலத்தை பற்றியதாகவும் சொல்லலாம். உங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது, இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். ஆனால் அவையில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் கொஞ்சம் சூடானாங்க. ஆனால் அண்ணா இருக்காங்க, பேரறிஞர் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் பாடம் கற்றுக்கிறேன்னு இப்போ என்ன வர்றவங்களாம் அழகாக பதில் சொன்னார். மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு, என்னுடைய கால்கள் அளந்து வைக்கப்படுகிறது. எவ்வளோ அற்புதமான பதில் பாருங்கள். இந்த மாதிரி நடந்த சட்டசபையின் மாண்பு எதிர்வருங்காலங்களில் நீடிக்குமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய கவலையாக்கி உங்கள் முன் வைக்கிறேன். நாளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.